வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் 2.25 சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்தையும் அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம், ஸ்பேசியஸ் ஸ்பெக்டாகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாடர்ன் இன்ஜினியரிங் டிசைனில் உங்களுக்கு கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டாகுலர் ஸ்பேசியஸ்ன்னு சொன்ன மாதிரி 20x16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹாலுங்க. நண்பர்களே, ஐமை ஹோமின் அடுத்த அற்புதமான அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் 2.25 சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்தையும் அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம், ஸ்பேசியஸ் ஸ்பெக்டாகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாடர்ன் இன்ஜினியரிங் டிசைனில் உங்களுக்கு கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். 2 மெயின் கேட் இருக்குது. விக்கெட் கேட் வழியாக உள்ளே போனோம்னா நல்ல கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 16x17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங்கு. மேலே டைல்ஸ் பார்டர் அப்படிங்கிற மாதிரி 2 பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவுட்டரில் செட்பேக் ஏரியாவில் வாட்டர் சம்பு போர்வெல் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் ஃபுல்லுமே தேக்கு மரத்தை யூஸ் பண்ணி கதவு ஜன்னல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கதவு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டிசைனில் நல்லா லக்ஸுரியஸாக இருக்குது. இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டாகுலர் ஸ்பேசியஸ்ன்னு சொன்ன மாதிரி 20x16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி பெரிய 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கிச்சன் வித் டைனிங்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16x11 அப்படிங்கிற அளவில் ஸ்பானிஷ் கலரில் உங்களுக்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணி எல் ஷேப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஸ்டோரேஜுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெரிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 8x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. யூபிவிசி விண்டோ டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் ஃபுல்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டனில் நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் வந்துடும். மேலே போகிறக்கு மாடிப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் கலரில் உங்களுக்கு கிரானைட்ஸ் போட்டு ஆன்டிஸ்கிட் கிரானைட்ஸ் போட்டிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலுங்க. ஹாலில் இருந்து போகிற மாதிரி 2 பெட்ரூம். 3rd பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. அதுலேயும் 8x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரியஸான டாய்லெட்டுங்க. இதில் வந்து 2x4 அப்படிங்கிற அளவில் டைல்ஸ் லேவுடன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வென்டிலேஷனுக்கு உட்டன் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 20x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அதுலேயும் டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்லா 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. 2 ஹால் இருக்கக்கூடிய வீடு ஸ்பெக்டாகுலர் ஸ்பேசியஸ் அப்படின்னு சொல்கிறது. மாஸ்டர் பெட்ரூம் வந்து 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச குயின் சைஸ் பெட்ரூமுங்க. ஒரு குபேர மூலையில் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர் போட்டு டாய்லெட்டுக்கு வந்து யூபிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் மாடர்ன் லக்ஸுரியஸ் டாய்லெட்டுங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண பின்னாடி பிராண்டனில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பன்னீர் மடையில் அமைஞ்சிருக்கு, துடிலூர் பக்கத்தில். பால்கனி வந்து பார்த்திங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனியில் ஒரு மாடர்னாக ட்ரெண்டியாக அமைஞ்சிருக்கக்கூடிய லேசர் கட்டிங் டிசைனுங்க. கீழே செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஹெவியான டைல்ஸ் போட்டிருக்காங்க. மழை தண்ணி வந்தாலும் நிற்காத அளவுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பேசியஸ் மாடர்ன் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெவியான படி வழியாக மேலே போனால் மேலே வாட்டர் டேங்க் 2 வச்சு கொடுத்துருவாங்க. டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நன்றி. கனவு மெய்.